அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா தேர்வு செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டுப் பெறலாம். தங்கமணி, வணக்கம். திருமதி சசிகலா முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் எங்கு நடைபெற்று வருகிறது? அந்த ஏற்பாடுகளை எந்தெந்த அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர்? தங்கமணி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் விரைவில் பதவியேற்க உள்ளார். ஏற்கனவே அவர் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கட்சியின் எம்எல்ஏக்களால். இந்த நிலையில் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அவர் எந்த நேரத்திலும் பதவியேற்கலாம் என்று கூறப்படுகிறது. எனவே சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள நூற்றாண்டு விழா அரங்கில் இந்த ஏற்பாட்டை நடத்தி வருகிறார்கள். அதாவது பதவியேற்பு விழா இந்த சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் தான் நடைபெறுகிறது. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். மேலும் அமைச்சரவையும் பதவியேற்கிறது. எனவே மிக பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை, இந்த பதவியேற்பு விழாவை நடத்துவதற்காக சென்னை பல்கலைக்கழகத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தற்போது அமைச்சர்கள், மிக மூத்த அமைச்சர்கள், அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் இந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அதற்கு பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு வருகிறார்கள். எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், பதவியேற்பு விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது, இங்கு அந்த ஏற்பாட்டுக்கான பந்தல் அமைப்பது போன்ற பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதிமுகவின் மூத்த அமைச்சர்களான எஸ்.பி. வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி போன்றவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். மேலும் அமைப்பு செயலாளர் செங்கோட்டையனும் வந்திருக்கிறார். இவர்கள் விழா அரங்கில், நூற்றாண்டு மண்டபத்தின் அரங்கில் அவர்கள் பதவியேற்பு விழா நடக்கின்ற அந்த மேடையில் நின்று அவர்கள் அங்கு ஆய்வு செய்தார்கள். தற்சமயம் நாம் பார்த்தோம். இந்த பதவியேற்பு விழா சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். எந்த தேதியிலும் இந்த பதவியேற்பு விழா நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தனது தேதியை அவர் கூறிவிட்டால் பின்னர் இந்த பதவியேற்பு விழாவானது விரைவில் நடைபெறும். அதற்காகத்தான் காத்திருக்கிறார்கள். எனவே அதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. நாம் பார்க்கலாம், சென்னை பல்கலைக்கழகத்தின் அந்த நூற்றாண்டு விழா கலையரங்கத்தின் வாயிலில் நிற்கின்றோம். இங்கு பல்வேறு அமைச்சர்களின் வாகனங்கள் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது உள்ளே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை தான் பார்க்கிறோம். ஏற்கனவே 7ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கலாம் என்று கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தேதி இன்னும் உறுதியாகாத நிலையில் தற்போது அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் சென்னை பல்கலைக்கழக வளாகத்திற்கு தற்போது வருகை தந்துள்ளார்கள். அங்கு அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாட்டை பார்வையிட்டு வருகிறார்கள், நேரடியாக கண்காணித்து வருகிறார்கள். எனவே விரைவில் சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.